சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். 99 ரூபாய்க்கு மீல்ஸ் தராங்க. வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்டிங்கன்னா நான்வெஜ்ஜு. இதை கவர் பண்ண தான் நம்ம வந்து வேளச்சேரியில் இருக்கிற வாலாஜா பிரியாணின்ற ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இவங்களோட பிரியாணி வந்து நான் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கேன், சாப்பிட்ருக்கேன். பட் 99 ரூபாய்க்கு மீல்ஸ்ன்றது வேளச்சேரி சரௌண்டிங்ஸில் அது நான்வெஜ்ஜில் வந்து இவங்க மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்க. இதை கவர் பண்ண வந்திருக்கேன் இன்றைக்கி நான். இதில் என்ன வரும்னா வந்து மீன் குழம்பு, அதுக்கப்புறமா சிக்கன் குழம்பு, சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் எல்லாமே சேர்ந்து வந்துடுவாமா. இதை போய் சாப்பிட்டு பார்த்து டெஸ்ட்டு பொருள்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, தலைவாழை போட்டு சாப்பாடு ரொம்ப நாள் கழிச்சு ஃபேன் வேறு ஆன் பண்ணி விட்ருக்கேன். நாய்ஸ் கேட்குதான்னு தெரில வேறு எனக்கு. சத்தமாக தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரோ ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 99 ரூபாய்க்கு நான்வெஜ் மீல்ஸு. இதில் வந்து எத்தனை டேபிள் இருக்குன்னா 1 2 3 4 5 டேபிள் இருக்குது மொத்தம். ஒரு டேபிள் 4 பேர் கணக்கு வச்சுக்கோங்க எத்தனை பேர் வந்து உட்காந்து சாப்பிட்லான்ட்டு. ஓகே, ஸோ நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ நான்வெஜ் மீல்ஸ் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. பிகாஸ் உங்கள் பிரியாணி நான் ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சர்ட்லான டேஸ்ட்டில் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு பைட் போயிடுவோமா? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மீல்ஸ் ட்ரை பண்ணுறேன். நடுவில் இந்த கேமரா உடஞ்சிலேருந்து வீடியோ எடுக்க போகிற மைண்ட் செட்டே இல்லை. ஓகே, நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்லி திருப்பி ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வீடியோ வந்து DJI Action 5 Proவில் எடுத்துகிட்ருக்கேன். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கு. தேங்காய் நார் சூட் பண்ணியிருக்காங்க. ஒரு உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது. காரம் சாரமாக சூப்பராக இருக்குது. இதோட ஃபிஷ் ஃப்ரையுமே இருக்குமாம்மா. ஃபிஷ் ஃப்ரை வந்து 99 நினைக்கிறேன், 2 பீஸு. ஃபிஷ் ஃப்ரை இருக்காண்ணா? எடுத்துட முடியுமா? கேளுங்க. குழம்பு சூப்பராக இருக்குது. தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்காங்க. நல்லா காரசாரமாக செம்மையாக இருக்குது. உப்பு மட்டும் போட்டு கொடுத்தாங்கன்னா, நல்ல உப்பு போட்டுருந்தாங்க இன்னும் நல்லா இருந்திருக்கும். வாவ், நைஸ் ஒன். அந்த முள் வேற வாயில் வந்து மாட்டிக்குது. சூப்பராக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு குழம்பு. உங்களுக்கு தான் நிறையா வந்துக்கிட்டே இருக்கு. வாவ், உலகம் பொருள் செம்மையாக இருக்குது. சாதம் நல்லா குழஞ்சிருக்கா, அது கூட அந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அடா. சில பேருக்கு வந்து இந்த சாதம் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது வேறையாக சாப்பிட்டா தான் பிடிக்கும். சில பேருக்கு லைட்டாக குழஞ்சிருந்தா பிடிக்கும். எனக்கு லைட்டாக குழஞ்சிருந்தா தான் பிடிக்கும். ரீசன் தான் வந்து சீக்கிரம் டைஜஷன் ஆயிரும், அந்த விஷயம் தான். அவங்களோட கீரை பொரியல் செம்மையாக இருக்குது. $99 கொரோனா சொல்ல முடியாது, எதுவுமே நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து இந்த வேளச்சேரி TCS பேக் சைடு தான் இருக்குது. ஆக்சுவலி உங்கள் TCS பக்கத்துலேயே வந்து ஒரு சந்து ஒன்று போகுது. சந்துக்குள்ளே போனீங்கன்னா வந்து உள்ளே வந்தீங்கன்னா டெட் கடை இருக்குது. சின்ன கடை தான், ஒரு 5 டேபிள் செட்டப்பில் இருக்குது. நல்லா இருக்கலாம். நாங்கள் மீன் குழம்பு மட்டும் சாப்பிட்டு ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. சிக்கன் குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாமே சாப்பிட்டு ஜட்ஜ் பண்ணுவோம். மக்களே, அடுத்து அவங்க சிக்கன் குழம்பு ட்ரை பண்ண போகிறோம். ஒரு சிக்கன் பீஸ், அதாவது விங்ஸோடு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்காங்க. இந்த செட்டிநாடு ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணுவாங்க. இந்த சென்னையில் வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியல. கிரேவி நல்லா திக்காக கட்டியாக இருக்கும், சார் தண்ணியாக இருக்கும். ஒரு சில இடத்துல மட்டும் தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணுறாங்க. எப்பவுமே சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு போது நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது ஒரு ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும், சாப்பிட்றது செம்மையாக இருக்கும். ரேவதி வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் தக்காளி அரைச்சி போட்டிருக்காங்க. தேங்காயோட ஸ்மெல் நல்லா தெரியுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பட்டை கிராம்போட ஸ்மெல் நல்லா அதிகமாக தெரியுது. ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இதுவுமே நல்லா காரமாக இருக்குங்க. அப்படியே சாப்பிட தான் காரம் தெரிய ஆரம்பிக்குது. உருளைக்கிழங்குமே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வெங்காயம் தடவைலாம் போட்டு
மிளகாத்தூள் போட்டு நல்லா பரட்டி பண்ணியிருக்காங்க. இது மாதிரி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கல்யாணத்தில் வைப்பாங்க பாருங்கள், விருந்து ஸ்டைலில் வைப்பாங்க. அதுதான் நல்லாயிருக்கு. 99 ரூபாய்க்கு வந்து எந்த குறையுமே இல்லாமல் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி ஓகேண்ணா. ஆக்சுவலாக நம்ம அவங்கள ஃபிஷ் ஃப்ரை தான் வாங்கியிருக்கோம். ஓகே, ஆக்சுவலி 2 பீஸ் வரும் ஃபிஷ் ஃப்ரையில் 99 ரூபாய்க்கு. பட் இப்போ மசாலா போட்டு ஊற வச்சுருக்காங்களாம். நம்ம ஒன்று தான் வாங்கியிருக்கோம் பாதிக்கு. நல்லா டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. மக்கி மீன் நினைக்கிறேன். சுடுங்க. நல்லாயிருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃபிஷ்ஷு. ஸ்டாக்கர் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணிருக்காங்க. இப்போ சாம்பார். சாம்பார் வச்சுருங்க. லைட்டாக கீரையும் வச்சுருங்க போதும். ஓகே ப்ரோ. ஸோ அடுத்தவங்க சாம்பார் கூட அந்த கீரை கூட்டு ப்ளஸ் சாம்பார் செம்மையாக இருக்குங்க. லவ்லிட்டு அதாவது உப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு உப்பு பிடிக்காது போல், அளவாக சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் உப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ற ஆள். சாம்பார் வந்து வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கீரை கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்து வச்சு சாம்பார் ஒரு பைட். வாவ். மீன் கூட சாம்பார் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். முள்ளு. வாவ், நான் செம்ம காரங்க எல்லாமே. வாவ். நீங்கள் வந்து எனக்கு நான்வெஜ்லாம் வேணாம்ப்பா, வெஜ்ஜு தான் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுடைய சாம்பார் ரசம் அதை ட்ரை பண்ணலாம். அதுவும் 99 ரூபா தான். பர்ஃபெக்டாக இருக்குது. சைட் டிஷ் வந்து சிக்கன் மட்டன் எல்லாமே வச்சுருக்காங்களாமா. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பிட்றதுனால வந்து பட்ஜெட் கூட தான் சாப்பிட போகிறோம். ஒரு ரசம். ஸோ அடுத்த ரசம் தயிரோட முடிச்சிடலாம். ரொம்ப லாங்காக போனாலும் போர் வச்சுருவோம் உங்களுக்கு. இது லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா வந்துட்டு வேளச்சேரி டிசிஎஸ் இருக்கு இல்லையா, டிசிஎஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு சந்து ஒன்று போவோம். ஃப்ரெண்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலாஜா வச்சுருக்கோம் ப்ரோ. ஃப்ரெண்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலாஜான்னு போட்டு மீன் செட் 99 போட்டிருப்பாங்க. மதியம் 12 மணி அவைலபிளாக இருப்பாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வெஜ் மீல் சாப்பிட்ணும் சரி, நான்வெஜ் மீல் சாப்பிட்லாம் சரி, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரசம் நல்லா இருக்குங்க. வாவ். ரசம் கூட மீன் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும்.
ஃபைனலாக மூட முடிச்சிடலாம். மோர் போகணும். தனி மோர் வித் ஊறுகாய், செம்ம காம்பினேஷன். ஊறுகாய் வந்து பிரியாணி தான் சாப்பிட்றாங்க இப்போ சென்னையில். நிறைய இடத்துல வந்து ஊறுகாய், பிரியாணிக்கு வந்து ஊறுகாய் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நான் சாப்பிட்டு முடிச்சு உங்களை வெளியே வந்து மீட் பண்ணுறேன். மக்களே ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்ச வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 99 ரூபாய்க்கு வேளச்சேரியில் வந்து ஒரு நான்வெஜ் மீல் ஸ்பாட் இருக்குன்னா அது இது. ஆக்சுவலி டிசிஎஸ்க்கு பேக் சைடாக இருக்கிறவங்க வந்து டிசிஎஸ் எம்ப்ளாய்ஸ் நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஃபுட்டோட டேஸ்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிக்கன் குழம்பு அண்ட் தென் அந்த மீன் குழம்பு எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் வந்து எனக்கு சிக்கன் குழம்பு பிடிக்காது, மீன் குழம்பு பிடிக்காது, வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்க. வெஜ்ஜுமே நல்லாயிருக்கு. சாம்பார், ரசம், தயிர், தொட்டுக்க எல்லாம் சேர்த்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். 99 ரூபாய்க்கு வந்து ஒரு ஒர்த்து தான் இது. குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதையும் நான் சொல்லிடுறேன், குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ட்ராவல் ப்ளாக்ஸுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.